சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சலிக்காம அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியாவது மல்லியை பழி வாங்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் செய்வாங்க. பட் ஆனா மல்லியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதாங்க ரொம்பவே பாவமா இருக்குது. இவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் மல்லி வந்து தோக்க போறது இல்லைங்க, மல்லி வந்து ஜெயிக்க தான் போறாங்க. அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடக்கதான் போகுது. இவங்க யாருக்குமே தெரியாம அந்த மிளகா பொடி புகையை போட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃபேனையும் திருப்பி வச்சுட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி மல்லியோட பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க. ஸோ நம்ம போட்டோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம அன்னபுண்ணியம்மாவுக்கும் தெரியும், மல்லிக்கும் தெரியுங்க. ஏன்னா இது செய்யறது எல்லாமே இவங்க ரெண்டு பேரோட வேலை தான். வீட்டுல இவங்க தவிர வேற யாரும் இல்லை. வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெஸ்ட், அவங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ ஆனா இப்ப பூஜை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைமிங்ல அந்த பூஜை வந்து பாதியிலே நின்றுச்சுன்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரியும். நம்ம அன்னபுண்ணியம்மாவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம மல்லிகிட்ட. இங்க பாரு மல்லி, இது எல்லாம் வந்து உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ அதையெல்லாம் தகர்த்து எழுந்துட்டு இந்த பூஜையை நல்லபடியா முடிக்கணும். முடிச்சா மட்டும்தான் அதோட பலன் உனக்கு கிடைக்கும். நீ எப்படியாவது கஷ்டப்பட்டாது இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. மல்லி வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. இருக்க அந்த மிளகா போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா தான் இருக்குது. மல்லியால அதை தாங்கிக்கவே முடியலங்க. மூச்சு திணறுது, இருமல் வருது, இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே அப்பாவியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க. வந்ததும் என்னடா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க. இப்படி புகையெல்லாம் வந்திருக்கு. சோ இதோட சுவாசத்தை கொஞ்சம் கூட நம்மளால சுவாசிக்கவே முடியல. ஆனா மல்லி எப்படி இந்த பூஜையை விடாமுயற்சியா செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற எண்ணம் வந்து விஜயோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து விஜய் பத்தினா அக்கா என்னக்கா நடக்குது இங்க? பூஜை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த மிளகாவோட ஸ்மெல் தாங்கவே முடியல. அப்படி இருக்கும்போது மல்லி எப்படி அந்த பூஜையை நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை செஞ்சதே இவங்க ரெண்டு பேர் தானே. அவங்க கிட்டே போயிட்டு விஷயத்த பத்தி கேட்டா உண்மையவா சொல்ல போறாங்க? கண்டிப்பா சொல்ல போறதில்ல. உடனே ராஜேஸ்வரி பாத்தினா பாத்தியாடா, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இவ என்னென்ன வேலைகள் செய்யறான்னு சொல்லிட்டு இந்த மிளகா நெடி தானே, இதை யாராலையும் தாங்கிக்க முடியும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. உனக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம் விஜய், பொம்பளைங்களுக்கு இது எல்லாமே வந்து பழசுதான். அதனால இது வந்து நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தினா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து அதை நம்புறாரு. என்ன அக்கா தானே சொல்றாங்க, கண்டிப்பா இவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தினா சைலண்டா போயிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா பாத்தினா ராஜிமா என்ன ராஜிமா, மாமா வந்து ஆபீஸ் தானே போனாரு, திடீர்னு இங்க வந்து நிக்கிறாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கிறாரு. என்ன ராஜிமா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்ல உடனே ராஜேஸ்வரி பாத்தினா ஏ ரஞ்சு, இந்த ராஜேஸ்வரி இருக்கிற வரையும் நீ எதுக்காக பயப்படுற, எதுக்காக புலம்புற? நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். இந்த பூஜையை நல்லபடியா நடக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ஆனா ரஞ்சிதாவோட முகத்துல நம்ம மல்லி கூடிய சில கரிய பூசதாங்க போறாங்க. அந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு அதுக்கான பலனை நம்ம மல்லி கூடிய சித்துல பெற போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.